Hi all, welcome back to my channel. ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஐ திங்க் 1 month ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் வீடியோ போடல அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன்னா டிசம்பர் மந்தில் வந்து பெங்களூரில் அவ்வளோ ஒரு குளிர். ஸோ அந்த கிளைமேட் வந்து எனக்கு ஒத்துக்கலை. என்னாச்சுன்னா டான்சில்ஸ் வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து த்ரோட் பெயின் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ டே பை டே அந்த பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக என்னால் சாப்பாடு கூட சாப்பிட முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. சரி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலான்னு சொல்லி செக் பண்ணப்போ என்னாச்சுன்னா சிவியர் டான்சில்ஸு. ஸோ நீங்கள் சீக்கிரம் க்யூர் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு பயங்கர ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்க. சரி இங்கே இருந்தால் நம்மளால் பார்த்து பண்ண முடியாது, நம்ம தான் 10 நாளைக்கு ஒருக்க ஊருக்கு கிளம்பி போயிடுவோமே, சரி கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் தூத்துக்குடி போகலை, கோயம்புத்தூர் போயிட்டோம். அங்கே நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டே பண்ணிவிட்டு நல்ல ஜாலியாக இருந்து டான்சில்ஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிவிட்டு பெங்களூர் ரிட்டர்ன் ஆனோம். வந்த நேரம் என்னன்னு தெரியல, ஒரு 3 to 4 டேஸில் அகெயின் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து த்ரோட் பெயின்னு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து உஷாராயிட்டு வந்த உடனே முன்னாடியே ஃபஸ்ட்டே போய் செக் பண்ணி பார்த்துடணும்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் நினச்ச மாதிரியே டான்சில்ஸ் தான் அப்படின்னாங்க. ஸோ நான் டாக்டர்கிட்டே கேட்டேன், ஏன் வந்து இப்படி அடிக்கடி வருது, பிகாஸ் எனக்கும் இப்போ தான் வந்துச்சு. வித்தின் 2 வீக்ஸ் கேப்லேயே நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கு வந்ததுனால ரீசன் கேட்டப்போ பெங்களூரில் வந்து டிசம்பர் மந்த் வந்து பயங்கர குளிராக இருக்கும், ஒரு சில பேத்துக்கு வந்து தண்ணி மாறினாலே உடனே இன்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ வீட்டில் நம்ம ஒரு தண்ணி குடிச்சிருப்போம், வெளியே மாலுக்கு போயிட்டு ஏதாவது பாட்டில் இல்லை வேறு ஏதாவது ஒன்று குடிச்சிருந்தோம் அப்படின்னா ஸோ அதனால் வர வைரல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே உங்கள் வீட்டோட தண்ணி வந்து ஒரு பாட்டில் இல்லை 2 பாட்டில் வந்து கேரி பண்ணிகிட்டே போங்க, அது அப்படி பண்ணால் இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் யோசித்து பார்த்தோம், ஆமாம் நாங்கள் 2 days பிஃபோர் தான் நாங்கள் மாலுக்கு போய் அங்கே தண்ணி வாங்கி குடிச்சிருந்தோம். மேபி அதனால் கூட வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களே சரி இனிஷியலாகவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுனால கொஞ்சமாக டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு டான்சில்ஸ் வந்தப்போ என்னோடய செகண்ட் இன்ல வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அந்த ஃபுட் ப்ராசஸை வந்து அப்படியே வந்து நான் இங்கே அப்ளை பண்ணதுனால ஒரு 1 வீக்லேயே என்னோடய ஹஸ்பண்டுக்கும் க்யூர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் பேக் டு பேக் வீடியோஸ் எதுவுமே போட முடியல, பிகாஸ் மாற்றி உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால. இனிமேல் வந்து கண்டினியூஸாக நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். இவ்வளோ நாள் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்கே சப்ஸ்கிரைபர் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் யாருமே போகலை, ஸ்டில் அதே சப்போர்ட் அப்படியே இருந்துச்சு. தேங்க்யூ. இது வந்து டான்சில்ஸ் வர்றதுக்கு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோருன்னு நினைக்கிறேன். அந்த வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே சண்டே 2 நாளுமே நாங்கள் வெளியே தான் சுற்றிட்டு இருந்தோம். சாட்டர்டே வந்து நான் டிமார்ட் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். சண்டே வந்து எங்கேயாவது வெளியே போகலாம், அப்போ வந்து ஜிகர்தண்டா மூவி நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டிவிலே போட்டாங்க, பட் வீடியோ கொஞ்சம் லேட்டுங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் டிலேவாக தான் வரும், ஒரு 2-3 டேஸ்க்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிமார்ட்டில் போய் ஆயில் கண்டெய்னர் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு சண்டே வந்து அந்த மூவிக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து லைட்டாக பிரெட் டோஸ்ட் மட்டும் சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு மதியம் லன்ச் வந்து வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சாண்ட்விச்சுக்காக வந்து பட்டாணி அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன். தென் சைட் பை சைடு வந்து ஆயில் எல்லாமே வந்து வேறு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ணேன். இந்த இது எல்லாமே நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். என்னோடய பழைய கண்டெய்னர் எல்லாமே வந்து நான் ஆயில் வந்து டேரெக்டாக அப்படி ஊற்றுறப்போ சைடில் இருந்து அப்படியே ட்ராப்பாக விழுகுமா, அந்த ட்ரே ஃபுல்லாகவே அவ்வளோ எண்ணெய் பிசுக்காக ஆயிடுச்சு. சரி வேறு கண்டெய்னரே வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் வெளியே ஒரு இடத்துலலாம் பார்த்தப்போ 120 rupees போட்டிருந்தாங்க. டிமார்ட்டில் இது வந்து 69 79 தான். ஸோ அதனால் 4 ஆயில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயிலுக்கு 4 டப்பா வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் தான் எல்லா ஆயிலுமே ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ ஆயில் ஃபில் பண்ணாலும் அந்த கவரில் இருந்து லாஸ்ட்டு ட்ராப் விடுற அளவுக்கு வச்சுட்டே தான் இருப்பேன். அது ஃபுல்லாக வந்தாலும் இன்னொரு இதில் வந்து நான் அந்த பேக்கெட்டை கவுத்தி வச்சுருவேன். ஸோ அதிலிருந்து எல்லாமே வந்துடும் அப்படின்ட்டு.
வாங்கிட்டு வந்த எல்லா ஆயிலையுமே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு. ஸோ கோகோனட் ஆயில் மட்டும் ஊற்றலை, பிகாஸ் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். இங்கே சைட்லையும் சாண்ட்விச்க்கு பாயில் பண்ண பொட்டேட்டோ பீஸும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சதுலே கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. சரி கொஞ்சம் நட்ஸு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 டேட்ஸ், கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸு, இந்த டைம் வந்து கொஞ்சம் பம்கின் சீட்ஸு, வாட்டர்மெலான் சீட்ஸ் அதெல்லாம் இருந்ததுனால அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. தென் வந்ததும் கேஸும் அடங்கினதுனால எடுத்து பார்த்தா நல்லா பாயிலாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆனியன் மட்டும் சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு தென் நான் வந்து கொஞ்சமாக க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் க்ரீன் சில்லிலாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஆனியன், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கேபேஜும் ஒரு ஹாஃப் கேரட் மட்டும் இருந்துச்சு, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அது கொஞ்சம் குக் ஆனதுமே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ அண்ட் பீஸை வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி இந்த மேஷரை வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வைக்கிறப்ப பெரிய பெரிய உருளைக்கிழங்கு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இங்கே ப்ரெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி அந்த மசாலா இது மேலே கொஞ்சம் சீஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி சீஸ் எடுத்திருந்தேன். இந்த ப்ரெட் பேக்கெட் வந்து நான் வாங்க போகிறப்பவே தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அதோட கொஞ்சம் திங்ஸும் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். ப்ரெட்டை வந்து நான் மேலே வச்சுருக்கணும் தெரியாமல் கடைசி அது போட்டதுனால கொஞ்சம் அங்கங்கே ப்ரெட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எடுத்துருக்கிற ப்ரெட்லேயே அந்த கார்னரில் கொஞ்சம் விட்டுருச்சு. அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். தென் நான் வந்து மயோனிஸ் வந்து எடுத்திருந்தேன். மேபி கெச்சப் வேணும்னா நம்ம கெச்சப் கூட வச்சுக்கலாம். பட் எனக்கு கெச்சப்பை விட மயோனிஸ் பிடிக்குங்கிறதுனால நான் அதை வச்சுட்டு தென் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலா, அது கூட ஒரு சீஸு, தென் இன்னொரு சைடு ப்ரெட்டையும் நல்லா வச்சு கவர் பண்ணிவிட்டு பேன் எடுத்து ஹீட் பண்ணி அது கூட கொஞ்சமாக பட்டர் மட்டும் நான் சேர்த்துருந்தேன். பட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 பக்கம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கோங்க. விட்டுட்டு தென் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை அது மேலே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தெரியும். தென் நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணி இன்னொரு லேயரையும் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் கலரில் ப்ரெட்டு மாறினதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை நான் கட் பண்ணுறப்பவே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்ததுனால கட் பண்ணதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன். ஸோ உள்ளே வந்து சீஸு, நம்ம வச்ச மசாலா எல்லாம் வச்சு நல்லா ப்ரிப்பேர் ஆகிருந்துச்சு. ஸோ அது ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் ஓல்டு வீடியோ, நான் இப்போ தான் எடிட் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் அன்றைக்கி ஜிகர்தண்டா மூவி தான் போயிருந்தோம். அந்த மூவி வந்து இப்போ ஆல்ரெடி டிவிலேயே போட்டாங்க. கரெக்டாக நாங்கள் எந்த படத்துக்கு எல்லா படமே இப்படி தான் ஆகும். நாங்கள் போவோம், வித்தின் 1 or 2 வீக்ஸில் அது ஓடிடிலேயோ இல்லை டிவிலேயோவே வந்துடும். அன்றைக்கி அப்படி தான் ஆச்சு. ஸோ ஜிகர்தண்டா போகலான்னு தான் பிளான் பண்ணோம். வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மால் இருக்குது, ஓரியன் மால்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து வரப்போ அந்த மால் பார்ப்போம். ஆனால் ஒரு டைம் கூட உள்ளே போனதே இல்லை. சரி இந்த டைம் அந்த மாலில் போய் படம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். ஸோ மால்குள்ளே போனதுமே நான் நினச்சேன் பயங்கர கூட்டமாக இருக்கும் போல், கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 20% ரஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தா காற்று வாங்குச்சு. எப்பயுமே பெங்களூரில் எல்லா மாலுமே வீக்கெண்ட் ஆனால் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். பட் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அப்போ வீக் டேஸ்லலாம் யாருமே இருக்க மாட்டாங்க போல், ஷாப்ஸில் உள்ளவங்கள தவிர. அப்படி தான் நினச்சிட்டு ஒரு ஷாப்குள்ளேயா போய் பார்க்கலாம், சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் போனோம். இங்கேயுமே ஒரு ஐ ஷோரூம் இருந்துச்சு. பட் நாங்கள் அங்கே போகலை அந்த டைமு. பிகாஸ் நாங்கள் மார்னிங் சாப்பிட்டதோட சரி, மதியம் எதுவுமே சாப்பிட்லையா. ஸோ கொஞ்சம் பசிச்சதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் கோர்ட் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு தென் மூவி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தோம்.
அப்படியே ஃபுட் கோர்ட்டை நோக்கி கால் போயிட்டே இருந்தப்போ தான் இந்த இதை வந்து பார்த்தோம். ஹாரர் இதுன்னு போட்டிருந்தாங்க. சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டிஸ்ப்ளே டைம் எதுவுமே இல்லை. டிக்கெட் கவுண்டர்லேயும் யாருமே கிடையாது. சரி ஓகே, படம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ இருந்தால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நேராக ஃபுட் கோர்ட்டுக்கு போனோம். ஃபுட் கோர்ட் போனால் நிறைய கடை இருக்குன்னு பார்த்தா 4 கடை தான் இருந்துச்சு. இவ்வளோ மோசமான மாலா இது அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி நமக்கு சூட்டான கடை இந்த வாவ் மோமோ தான். அதுலேயே ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி போய் பார்த்தோம். அங்கே பார்த்தா எங்களுக்கு ஒரு காம்போ ஆஃபர் இருந்துச்சு. 199க்கு வந்து மோமோஸ் ப்ளஸ் 2 பர்கர் ப்ளஸ் கோக்குன்னாங்க. எங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரேட்டு கம்மி. ஏன்னா பெங்களூரில் இவ்வளோ ரேட் கம்மியில் இத்தனை மோமோஸு 2 பர்கரா அப்படின்னு யோசிச்சுட்டே தான் ஆர்டர் பண்ணோம். சரி ஓகே வாங்குவோம் அப்படின்ட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து அது காசுக்கேற்ற குவாலிட்டி தான் போல். பிகாஸ் நல்லாவே இல்லை டேஸ்ட்டு. மோமோஸ் கூட ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் இந்த பர்கர் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு, சாப்பிடவே முடியல. பட் என்ன பண்ணுறது, வாங்கினதுக்கு சாப்பிட்டு தானே ஆகணும். கீழே போய் கொஞ்சம் ஷாப்ஸை வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போயுமே நம்ம பண்ணுறது தானேன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பிங்கில் அப்படியே மூழ்கினதில் மூவிக்கு டைம் ஆனதை மறந்துட்டோம். சரி ஓகே, போய் ஃபஸ்ட்லேருந்து டைட்டில் கார்ட்லேருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு மேலே வந்தப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் 4 கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அங்கே க்ளீனிங் இன் ப்ராக்ரஸ் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் வெளியவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த பாப்கார்ன் போர்டு பார்த்ததும் மனசு அலைப்பாஞ்சிருச்சு. சரி நம்ம பாப்கார்ன் வாங்கிடலாமே அப்படின்ட்டு. எப்போயுமே பிரேக்கில் வந்து வாங்குவோம். சரி இந்த டைம் உள்ளே போகிறப்பவே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்பே வாங்கிட்டோம். அங்கேயும் ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு. ஏன் அப்படின்னா அங்கே டிஸ்பிளே போர்டில் வந்து டிஸ்கவுண்டட் அமௌண்ட் இவ்வளோன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் நினச்சிட்டேன் ஆக்சுவல் ப்ரைஸே அதுதான் சொல்லிட்டு, பரவாயில்லையே இந்த மாலில் எல்லாமே கம்மியாக இருக்குது, ஒரு வேளை ஆட்கள் இல்லாததுனால தான் கம்மியாக வச்சுருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நாங்கள் பில் போட்டதுக்கப்புறம் பார்த்தா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அது, ஒரிஜினல் ப்ரைஸ் அதுன்னு பக்கத்தில் இன்னொரு இதில் போட்டிருக்காங்க. அடப்பாவிங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தான் இருந்துச்சு. மூவி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரப்போ அரௌண்ட் ஒரு 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். மாலுக்கு வெளியே கொஞ்சம் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் லைட் வச்சு நிறைய டெக்கரேஷனும் பண்ணியிருந்தாங்க. ஸ்டால்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். பட் எதுவுமே வாங்குற மாதிரியே இல்லை. அதனால் ஜஸ்ட்டு சும்மா மட்டும் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆப்போசிட்டில் அந்த மால் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு லைட்டிங்ஸோட. பட் என்ன பண்ண, உள்ளே யாருமே இல்லையே அப்படின்னு தான் இருந்துச்சு. தென் இங்கே வரப்போவே இந்த நிலா வந்து எங்கள் கூடயே வந்துட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு சைல்டுஹுட் மெமரி வந்து ஃப்ளாஷ் ஆயிருச்சு. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப டியூஷன் போகிறப்பெல்லாம் இந்த நிலா பார்த்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுருவோம். லைக் நம்ம நடக்க அதுவும் வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்களாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிலாவெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீடு வந்து சேரவே ஒரு 9:30 ஆயிடுச்சு. வந்ததும் சரியான டயர்டு, 2 பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டோம். நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை, see you in next vlog.